வெல்கம் டு ஜீனோ அகாடமி. போன ஒரு வீடியோவில் கெயில்னா என்ன, ப்ரோட்டியஸ்னா என்ன, அதை வச்சு என்னென்னலாம் பண்ணலாம் அண்ட் எப்படி கெயிலை டவுன்லோட் பண்ணலாம் பிசியில் அப்படிங்கிறது பார்த்தோம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ப்ரோட்டியஸை எப்படி டவுன்லோட் பண்ணலான்றது பார்ப்போம். ஓகேவா? ஸோ மைக்ரோ கண்ட்ரோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு ஒரு தனியாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன் நம்ம மைக்ரோ கண்ட்ரோலரை யூஸ் பண்ணுறோம், அதில் நிறைய வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் அண்ட் மைக்ரோ ப்ராசஸர்ஸ் இருக்குது. ஸோ ஒன்றுத்துக்கும் இன்னொன்றுத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது, நம்ம ஒரு பேசிக் ப்ராஜெக்ட்ஸ் இது இருந்தால் என்ன மைக்ரோ கண்ட்ரோலர் சூஸ் பண்ணுறது, இது எல்லா டீட்டெயில்ஸுமே நான் ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு தனி வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஏன்னா கெயில் அப்படிங்கிறதுலே நம்மளுக்கு மைக்ரோ கண்ட்ரோலர் செலக்ட் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அந்த இடத்துல நம்ம குழப்பிக்க கூடாதுல்ல, அதனால் அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். இப்போ ஜஸ்ட் ஒரு ப்ரோட்டியஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது மட்டும் இந்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஓகேவா? நான் கீழே ஒரு டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரோமில் ஓப்பன் ஆகும். ஸோ ஓப்பன் ஆன உடனே அங்கே டவுன்லோட் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே சம் வயர் ஸ்கேனிங் அப்படிலாம் காட்டும். பட் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ரொம்ப அட்வான்ஸ்டு லேப்டாப்பாக இருந்தால், ஐஃபையாக இருந்தால் அது கொஞ்சம் ட்ரபிள் ஷூட் ஆகும். பட் நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் சேஃப் தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் எனிவே கொடுத்து டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்க, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். தட்ஸ் இட், சிம்பிள் தான் ப்ரோட்டியஸ் டவுன்லோட் பண்ணுறது. ஸோ ப்ரொசீஜர் இவ்வளோ தான். அண்ட் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.